சக்தி நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து சக்தி. எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? இல்ல சக்தி, நீ இங்கேயே வண்டி ஓரமா நிறுத்து, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். அதான் ஏன்னு கேக்குறடி. ஏய், பஸ் உனக்காக தான் வெயிட்டிங் தெரியுமா? கிளம்புற பஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உன்னை கூப்பிட ஓடி வந்திருக்கேடி. இவேல தான் இங்க இறங்கி போறாளாமா. காலேஜ் வரைக்கும் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு காலேஜ் உள்ள கூட்டிட்டு வர தெரியாதோ? இதே வாடி சக்தி. அது அது வந்து சக்தி, ப்ளீஸ், நானும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, இங்கேயே பைக்கை நிறுத்து சக்தி. ஏய், என்னடி உன் பிரச்சனை? சரி, நான் இங்கே நிறுத்துறேன். எதுக்குன்னு ரீசன் மட்டும் சொல்லு. நீ ரீசன் சொல்லு. அந்த ரீசன் கரெக்டானதுன்னா நான் கண்டிப்பா இங்கே நிறுத்துறேன். ஐயோ, சக்தி கிட்ட இப்ப நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? சக்தி, அங்க ஷர்மி இருப்பா. ஷர்மி முன்னாடி அவன் கூட இப்படி பைக்ல வரத மட்டும் அவன் பார்த்தா கண்டிப்பா பத்ரகாளியாவே மாறிடுவான். பத்ரகாளியா மாறினானா என்ன திட்டா கூட பரவாயில்ல, நான் எவ்வளவு வேணாலும் வாங்கிப்பேன். அவன் மேற்கொண்டு உன்கிட்ட சண்டை போடக்கூடாதுல்ல, உனக்கும் அவளுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்னாலே திரும்பி திரும்பி உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தா எப்படி? இதை நான் எப்படி சக்தி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? நான் இதை சொன்னா நீ இன்னும் 2 கோவம் தான் படுவேன், எனக்கு தெரியும். ஏய், என்ன உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்? என்ன ரீசன் சொல்லு. இங்கேயே இதே இடத்துல இறக்கி விடுறேன். ஓ ரீசன் கரெக்டானதா இருந்தா மட்டும்தான் உன்னை இறக்குவேன், இல்லைன்னா இறக்க மாட்டேன். கேட்டு ரீசன் சொல்லு. அது அது வந்து சக்தி, அது 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 எவ்வளவு நேரம் தாண்டி அதையே போட்டுக்கிட்டு விஷயத்த சொல்லு. இல்லையா வா, நான் உள்ள கூட்டிட்டு போறேன். பஸ் நமக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. அமைதியா வா, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல சக்தி, இங்க இருக்கு. அது வந்து என்னடா, சிவா அங்க இருப்பான்ல, நான் உன் கூட பைக்ல வரத பார்த்தா சிவாக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஏய், வேணாண்டி, மேற்கொண்டு என்ன சாகடிக்காத. வாயை மூடிட்டு வா. சக்தி, பாத்து சக்தி. அமைதியா வாடி. சக்தி, இங்கேயே நிறுத்து சக்தி. சக்தி, அது காலேஜுக்குள்ள வந்துட்டோம்ல, நிறுத்து. டேய் சக்தி, டேய் நிறுத்துடா. என்ன ஆச்சு இவனுக்கு? எதுக்கு இப்படி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான்? டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? சக்தி, நான் இறங்குறேன். இங்க பாரு ஸ்ரீ, இன்னொரு தடவை என் முன்னாடி நீ அந்த சிவா பேரை சொன்ன, நான் பொல்லாதவள மாறிடுவோம் பாத்துக்க. அந்த பைக்ல இப்படி உட்கார வச்சு கூட்டிட்டு போவோம். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கடி. அதை எவனாலையும் கேட்க முடியாது. எவனாவது வந்து என்கிட்ட கேட்கட்டும், அவன் தலையை துண்டா வெட்டி அவன் கையிலே கொடுத்துறேன். என்ன புரிஞ்சுதா? எனக்கு இல்லாத உரிமை இங்க வேற எவனுக்கும் கிடையாதுடி. உன் விஷயத்துல எனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு. வா, பஸ் அங்க இருக்கு. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எனக்கு பஸ் கிட்டையும் கூட்டிட்டு போக தெரியும். எவன் வேணா பாக்கட்டும், எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். வாடி. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூட கோலம். என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம். உடல் கொதித்ததே உயிர். டேய் டேய் நில்லுடா சக்தி. எதுக்கு இவன் இப்ப ஸ்ரீயை இப்படி உட்கார வச்சுட்டு இவ்வளவு ஃபாஸ்டா போறான்? வர இவன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இவன் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்றான்? அதுவும் ஸ்ரீயை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு ஃபாஸ்டா. எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டணும் இவன்? அவனுக்கு பைக்கை இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டணும், அவன் ரொம்ப பயப்படுவான். இவன் கூட ஸ்ரீயை விடுறது ரொம்ப தப்போடு தோணுது. அது சரி, அவன் பின்னாடி வரும்போதெல்லாம் இவன் அவளை இன்னொரு கூட கண்டுக்கல. ஆனா இப்ப என்னடா அவன் விலைக்கு போறான், இவன் விலகவே விட மாட்டானே.
எதுக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான்? டி சக்தி, நீ பண்றது எதுவும் சரியில்லடா. ஸ்ரீ பாவம்டா. ஏற்கனவே அவன் எல்லா விஷயத்திலும் பயந்து போயிருக்கான். இப்ப நீ பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கே பயமா இருக்கு. அப்ப அவளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? டேய் கார்த்திக், இதுக்கு வழி கடிக்காத. அவன் என்ன பண்றான்னு தெரியல. முதல்ல அவகிட்ட இருந்து ஸ்ரீயை தூரம் கூட்டிட்டு வரணும். சக்தி என்னடி என்ன லுக்கா? ஓ, போய் பஸ்ல உட்காரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன். ஓ. சக்தி என்னடி, அதை கூட்டிட்டு வந்தாச்சுல? என்ன, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேனே, அது உனக்கு பயமா இருக்கா? சரி சாரி. நீ இன்னொரு தடவை சிவா பத்தி என்கிட்ட பேசாம இரு. நான் கண்டிப்பா கோவப்பட மாட்டேன், சரியா? அது இல்ல சக்தி. வேற என்னடி? சக்தி அது வந்து எனக்கு ஸ்டமக் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு டூருக்கு வந்தா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் இப்படி வீட்டுக்கு போட்டா? ஓ, உனக்கு ஸ்டமக் அப்செட்டா இருக்கும், அதனால நீ வீட்டுக்கு போற. அப்போ மேடம் டூருக்கு வரல, அப்படிதானே? ம் ஆமா சக்தி, கரெக்டா சொன்னேன். டூருக்கு வரும்போது வழியில எதுனா ஆயிடுச்சுன்னா அதனாலதான் நான் வீட்டுக்கு போறேனே. ஏய், நீ யாரு? நீ எந்தெந்த டைம்ல எப்படி எப்படிலாம் ஆக்டிங் கொடுப்பேன்னு இப்பதான் ரீசன் டேஸா தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வரேனே. இதோ, இப்ப கூட உன்னை சொல்லிட்டு இருக்க பாரு. நல்லாதான் இருக்கும் ஆக்டிங்லாம், ஆனா இப்ப இதை ரசிக்கிற மாதிரி இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறு. நீ ஏன் பஸ்ல ஏறியா? இல்ல நான் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கவா? இல்ல சக்தி, அது வந்து இதெல்லாம் வேலைக்காகாது. வாயிலெல்லாம் பேசக்கூடாது. தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சிட வேண்டியதுதான். நீர் வர. ஐயோ சக்தி, இல்ல இல்ல நானே போறேன். ஏடி, டூருக்கு வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கேன். அடியை, உன்னை நான் என்னென்னமோ நினைச்சேன், ஆனா டோட்டலாவே வேற மாதிரி இருக்கடி. ச்சே, சத்தியமா இவ்வளவு நாள் உன்கிட்ட தள்ளி இருந்தது எவ்வளவு தப்புன்னு இப்ப நான் யோசிக்கிறேன்டி. இது எப்பவுமே உன் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. உன் கூட இருந்தா நேரம் போறது தெரியலடி. ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க. டேய் எருமை, என்னடா வந்தது வராதமா என்ன இப்படி புகழ்ற? ஆமா, எதுக்கு இந்த புகழ்ச்சி? ஏய், ஏதாவது வாயில நல்லா வந்துட போதுடா. அம்மா, எதுக்கு நான் ஸ்ரீயை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு வரேன்? டேய் மச்சி, நானும் ஸ்ரீயை வரும்போது பாத்தியா? எப்ப மச்சி பார்த்தேன்? அந்த எருமை, என்னை தாண்டி அவ்வளவு வேகமா போறேன். நான் இருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு வேகம் உனக்கு. ஏண்டா, ஸ்ரீக்கு வண்டி வேகமா ஓட்டினா பயம்டா. அவளை ஏன்டா அப்படி உட்கார வச்சு ஓட்டிட்டு போறேன்? மச்சான், நான் என்ன பண்றது சொல்லு? ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டா நானும் உன்னை மாதிரி சாஃப்டா ஓட்டிட்டு வருவேன். ஏன் சொல் பேச்சு கேட்கலையா? அதான் அப்படி ஓட்டிட்டு வந்தேன். டேய் வேணாடா, என்னை கோவப்படுத்தாத. நீங்க பாரு, இன்னொரு தடவை அவளை அப்படி உட்கார வச்சுட்டு இவ்வளவு ஃபாஸ்டெல்லாம் பைக்கை ரைஸ் பண்ணாத சொல்லிட்டேன். டேய், அவன் ராத்திரிலாம் அலறுவாடா. தூக்கத்துல எழுந்து பயந்து அலறுவான். அதெல்லாம் அலற மாட்டான். ஒரு டைம் தான் பரவாயில்ல. நான் தான் இப்ப நிறைய டைம் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதனால இனிமே அவளுக்கு இந்த பயம்லாம் இருக்காது. மச்சான், எப்பவுமே பயப்படுறான்னு அப்படியே விடக்கூடாதுடா. அவளோட பயத்தை எப்படியாவது போக்கணும். என்கிட்ட விட்டு அவ பயத்தை நான் எப்படி போக்குறேன்னு பாரு. இல்லச்சா, டேய், நீ ஒன்னும் அவ பயத்தை போக்கவும் வேணாம், ஒரு மானாவே நீ போடுங்க வேணாம். சரி, எங்க அவன்? அவளை கூட்டிட்டு வந்து எங்கடா? நானும் உன் நண்பன் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அவளுக்காக என்ன ரொம்ப தான் திட்டுறேன். அவ எப்பயும் பஸ்ல ஏறிட்டாளா? நான் சும்மா வெளில நின்றுட்டு இருக்கேன், நீ வரணுமே. என்ன, நீயும் வரியா பஸ்ல போலாமா? இல்ல இல்ல, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும். வெயிட் பண்ணு, வந்ததுக்கு அப்புறமா உள்ள போவோம். சரிடா மச்சான். ஏறுமா ஏண்டி, இன்னைக்கு நம்ம டூருக்கு போறோம், 10 மணிக்கு பஸ்ன்னு உனக்கு தெரியாது? நேற்று அவ்வளவு தூரம் சொல்லி தானே அமிச்சாங்க, அப்புறம் ஏண்டி வரல? ஏறுமா. இல்ல சுபி, அது வந்து வந்தே போயின்னு எது பேசாதடி. நீ மூஞ்ச பாரு, இவ வருவான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? நான் தப்பு பண்ணிட்டேன்டி. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே உன்னையும் தரன்னு இழுத்துட்டு வராம போயிட்டேன் நானு. நீ வந்துருவேன்னு சொல்லி முன்னாடி நான் வந்தேன் பத்தியா, அதான் என் தப்பு. ஒண்ணு சரி, வந்ததான் வந்த, அது என்ன மேடம் அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? எழுந்து வா, வந்து என் பக்கத்துல உட்காரு வாடி. ஐயோ கடவுளே, இதுக்குதான் நான் டூருக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். எருமை, நீ கார்த்திக் கூட தாண்டி போகணும். கார்த்திக்கும் உன் கூட தான் வரணும். நீங்க 2 பேரும் ஜோடியா உட்காந்து போகணுன்றதுக்காக தான் நான் இதுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன். நீயும் கார்த்திக்கும் 2 பேரும் ஜோடியா உட்காந்து போகணும். அதே போல ஷர்மியும் சக்தியும் 2 பேரும் ஒண்ணா ஜோடியா உட்காந்து போகணும். நீங்களும் இப்படி போகணும்னு தான் நான் வராம இருந்தேன். ஆனா விதி என்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருச்சு. இவ என்னடானா, நான் உன் பக்கத்துல வந்து உட்கார மாட்டேனே.
என்னடி கூப்பிட்டுட்டே இருக்க அங்கே இருக்க வா. அஸ்கு புஸ்கு. நான் தான் ஜன்னல் ஓரத்துல உட்காருவேன். நான் இங்கதான் ஜன்னல் ஓரத்துல உட்காருவேன். உனக்கு வேணும்னா நீ வந்து என் பக்கத்துல உட்காரு. ச்சே, இந்த லூசு வராதுன்னு நினைச்சா இப்படியே வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் வரைக்கும் இவ வர மாதிரி இருந்தா இவன் இப்படி கரெக்டா இந்த டைமுக்கு வந்துட்டான். யாரும் இவனை கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல இவ்வளவு டைமுக்கு வந்துட்டாளா? இவ வரதுக்கு முன்னாடி பஸ் கிளம்பினு நினைச்சேன். ஆனா பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி உஷாரா வந்துருச்சு. இவ இந்த டூருக்கு வராம இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இவ ஏன் அந்த டூருக்கு வந்தாலும் தெரியும். ஆல்ரெடி சக்தி வேற என்கிட்ட பேசாம இருக்கும். இதெல்லாம் இந்த அறவை கடை வந்துருச்சு. யார் வந்தா என்ன வரலனா என்ன? சக்தி, நீ கண்டிப்பா இன்னைக்கு என்கிட்ட பேசியே ஆகணும் சக்தி. இதுக்கு மேல என்னால விட முடியாது. சரி, நீ ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட. அதுக்காக என்கிட்ட பேசாமலே இருப்பியா? நீ ஃபோன் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற. டோட்டலா அவாய்ட் பண்ணற சக்தி. இல்ல ஷர்மி, இப்படியே விட்டா சக்தி என் கையை விட்டு போயிடுவான். அப்படிலாம் சக்தி என்னால் விட முடியாது. சக்தி நிரந்தரமா என் கூடவே இருக்கணும். அவன் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னா அவனை நானும் செய்யணும். ஆமா, கண்டிப்பா செய்யணும். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் சக்தி என்னை விட்டுட்டு போக மாட்டான். சக்தி, இந்த டூர் நமக்கானது. நீ நானும் கண்டிப்பா ஒன்னா ஒரு அளவில் செய்யணும். சேர்ந்தே ஆகணும். நான் நினைச்ச மாதிரி நானும் சக்தியும் கண்டிப்பா செய்யணும். சேர்ந்தே ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சக்தி வேணும். எப்படி இருந்தாலும் சக்தி எனக்கு தான். அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எருமை, கொஞ்சம் தூரம் நான் ஜன்னலோரம் உட்காந்துட்டு வரேன்டி. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு வா. ப்ளீஸ் வாடி, என் கூட இங்க வா. நம்ம 2 பேரும் தனித்தனியா வந்தா எனக்கு போர் அடிக்கும்டி. எவ்வளோ லாங் தெரியுமா? நம்ம மூணார் போறோம். நம்ம மூணார் போற வரைக்கும் ரொம்ப லாங் டிராவல்டி. போர் அடிக்கும்டி. நான் கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு வரேன். அப்ப நீ கொஞ்சம் தூரம் வந்து ஜன்னலோரத்துல உட்காந்துட்டு வா. நம்ம 2 பேரும் மாறி மாறி உட்காந்துக்கலாம்டி. மாடி லூசு. எனக்கு இந்த கொஞ்சம் தூரம் எல்லாம் முடியாதுமா. நான் ஃபுல்லாவே ஜன்னல் ஓரத்துல தான் உட்காந்து வருவேன். நான் ஜன்னல் ஓரத்துல தான் உட்காருவேன். உனக்கு ஓகேனா நீ எழுந்து இங்க வா. எருமை, ஒரு ஃப்ரெண்டுக்காக விட்டு கூட கொடுக்க மாட்டேனா? போடி, நான் வர மாட்டேனே. நான் இந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிறேன். நீ உன்னை என் பக்கத்துல வரவேணாம். போடி, வேற எவ்வளவு வருவா அவ கூட நான் உட்காந்துக்கிறேன். இததானே நானும் எதிர்பார்த்தேன். நீ என் பக்கத்துல வரக்கூடாது. நானும் பக்கத்துல வர மாட்டேன். கார்த்திக் வந்ததும் பக்கத்துல எப்படியாவது உட்கார வச்சிடணும். ஐயோ, அதுக்கு முன்னாடி நம்ம சீட்டை ஃபில் பண்ணணுமே. அப்பதானே கார்த்திக் நம்ம கூட உட்காராம அவ கூட உட்காருமா. அதுக்கு என்ன, ஃபில் பண்ணிடுவோம். சுபி ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப சக்தியும் ஷர்மியும். அதுக்கு என்ன, எப்படியாவது ஷர்மி பக்கத்துல சக்தி உட்காந்துருவோம். நம்ம எப்படியாவது உட்கார வச்சிருவோம். கண்டிப்பா உட்கார வச்சிடணும். சக்தி, கார்த்திக், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஸ் கிளம்பணும்ல, சீக்கிரம் வாங்கடா. இன்னும் வெளியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா இல்லையா? டேய், உங்களெல்லாம் கட்டி மேய்ச்சி கூட்டிட்டு போகணும்டா. என்னால முடியாது. வாங்கடா சீக்கிரம். அச்சோ பாவம் மேம், எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட போறாங்களே. டேய் சீக்கிரம் வாங்கடா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நமக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பஸ் கிளம்பிடுச்சு. நம்ம தான் லாஸ்டா இருக்கோம். சீக்கிரம் வாங்கடா. அப்புறம் பிரின்சிபால் என்ன பிடிச்சதா கத்துவாரு. வாங்க. என்னடா கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்களா இல்லையா? சீக்கிரம் கூப்பிடுங்கடா, பஸ் கிளம்பட்டும். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி 2 பஸ் போயிடுச்சு. நீங்க ஏன்டா இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேம், இன்னும் 2 பேர் வரணும். அதுக்காக தான் சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணிட்டா மேம், ஆன் தி வேல இருக்காங்களாம். வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான். என்ன கார்த்திக், ஸ்ரீமட்டத்துல வர வேண்டியது இருந்தது. அதனால தானே கிளம்பி இருக்க பஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம் சக்தி. இவளுக்காக தான் 10 மணிக்கு போக வேண்டிய பஸ் இவ்வளவு நேரம் அங்க இங்க நகராம இருக்கும். ஆமா மேம், ஸ்ரீமட்டம் தான் அப்போ வர வேண்டியது இருந்தது. இப்பதான் 2 பேரு நாங்களும் வரோம்னு சொல்லியிருந்தாங்களோ, அதான் மேம். சரி, நம்ம டூருக்குன்னு கிளம்பியாச்சு. எதுக்கு அவனுங்க 2 பேரையும் விட்டுட்டு போவானே, அதான் மேம். வந்துட்டானுங்க மேம், வந்தது கிளம்பிட வேண்டியதான். ஓ அப்படியா? சரி, நான் கூட ஸ்ரீக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு நினைச்சேன். அதனால தான் சக்தி போய் நான் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும் நான் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல, இவளை போய் சக்தி கூட்டிட்டு வந்தானா? நான் நினைச்சேன் இவ இவ்வளவு நேரம் வராத போது இவ வர மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா டைமுக்கு வந்து நிற்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். யார் இவளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க? இதோ நிக்கிறாளே, இந்த கார்த்திக் கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா சக்தி கூட்டிட்டு வரப்பாரு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சக்தி, நீ வர வர ரொம்ப மாறிட்டு இருக்க. இல்ல சக்தி, நான் உன்னை மாற விட மாட்டேன். என்கிட்ட இருந்து உன்னை போக விட மாட்டேன். விடவே மாட்டேன் சக்தி.
இந்த ஷர்மிக்கு தான் சக்தி. ஐயோ மேம் வேற சக்தி தான் என்னை கூட்டிட்டு வந்தானு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஷர்மி வேற என்ன முறைச்சிட்டு இருக்கான். பயமா இருக்கு. சக்தி கிட்ட இவ மறுபடியும் சண்டை போடுவாளா? கடவுளே, அவங்க 2 பேரும் காரணத்தை கூட தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க 2 பேரும் நீ தான் சேர்த்து வைக்கணும். ஷர்மி, சத்தியமா நான் சக்தி கூட வரணும்னு நினைக்கல ஷர்மி. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சக்தி கூட நீ பேசாத, சக்தி கூட இருக்காதல்ல. ஆனா அத்தையும் மீறி சக்தி கூடவே வண்டியில வந்து இறங்குறியா? ஓமா குசும்பினா அது நீ தாண்டி. சும்மா விட மாட்டேன் உன்ன. என் சக்தி என்கிட்ட நீ எப்படியாவது பேய்க்கணும்னு பிளான் பண்றல, அது உன்னால முடியாதுடி. இந்த டூர்ல சக்தியும் நானும் எங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம்டி. பார்க்க தானே போறேன். எங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்த டூர்லயே, இந்த டூர் முடிஞ்சு நம்ம இங்க வரும்போது நானும் சக்தியும் லவ்வரா இருக்க மாட்டோம். பாரு சக்தி, இனி பெர்மனண்டா என் கூடவே தான் இருக்க போறோம். அவன் நீ நினைச்சாலும் என்னை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு இந்த ஷர்மி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண வேண்டி. சக்தி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. சரி கார்த்திக், கால் பண்ணி கேளு வந்துட்டாங்களா இல்லையான்னு. மேம் அதெல்லாம் அப்பவே கால் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. இதோ சக்தி வந்தோடனே அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம் மேம். சரி கார்த்திக், நீ உட்காரு. நீ ஏன் நின்றுட்டு இருக்க? சீட் தான் காலியா இருக்கல, உட்காரு. ஓகே மேம். கடவுளே, கார்த்திக் இங்க உட்கார வைக்க கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங் என்னம்மா கம்ஃபர்டபுளா இருக்கா? இரு நான் வரேன். இல்ல கார்த்திக் இங்க என் ஃப்ரெண்ட் பர்வீன் வரேன்னு சொல்லியிருக்கா. நானும் பர்வீனும் ஒண்ணா உட்காந்துக்கிறோம். நீ வேற சீட்ல உட்காந்துக்க கார்த்திக். இல்ல ஸ்ட்ரிங், நான் கூட உட்காந்துட்டு வந்தா தான் உனக்கு கரெக்டா இருக்கும். இங்க பாருமா, உன்னால ரொம்ப லாங்லாம் டிராவல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் உன் கூட இருந்தா தான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நானே வரேன். பர்வீன் வந்தா வேற சீட்ல உட்கார சொல்லலாம். கார்த்திக் ப்ளீஸ், நான் பர்வீன் கூட உட்காந்து வந்ததா நிறைய பேசிக்கிட்டே வருவேன். எனக்கு டயர்டே தெரியாது. பேசி நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன், பர்வீன் மடியிலே தூங்கிடுவேன். அவளும் எதுவும் சொல்ல மாட்டாள. ப்ளீஸ் கார்த்திக், நீ வேணா அது சுபி பக்கத்துல சீட் காலியா இருக்க பேர், அங்க உட்காந்துக்க. இந்த மாற்றம் ஏனடி? அத சீட் காலியா இருக்கல, சுபி பக்கத்துல உட்காந்துக்க. பாஸ், என்ன பாஸ் என் கூட உட்காந்துட்டு வர உங்களுக்கு பயமா இருக்கா? ஈரடி வச்சுக்கிறேன். ஸ்ரீ, நான் இங்கதான் உட்கார போறேன். எதுனா கூப்பிடு, சரியாமா? நான் இங்கே போயிட்டேன்னு நினைச்சு பயப்படாத. சரி கார்த்திக், நீ உட்காரு. நான் எதுனாலும் நீ கூப்பிடுறேன், சரியா? நீ உட்காரு கார்த்திக். ஸ்ரீ, இப்பதான் புரியுது மேடம் ஏன் என் பக்கத்துல உட்கார வரலன்னு. ஆனா உண்மையிலேயே நீ தாண்டி ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. தேங்க்ஸ் ஸ்ரீ. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இதை நான் யோசிக்கவும் இல்லை. ஆனா நீ எனக்காகவும் கார்த்திக்காகவும் யோசிச்சு இப்படி ஒரு பிளான் பண்ண பத்தியா? லவ் யூ டிஸ்ட்ரிக் குட்டி. இன்னும் எதுக்கு கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்க? உட்காரு. அதுக்குள்ள வேற யாராவது வந்து உட்காந்துட்டு போறாங்க, சீட்டு யாராவது பிடிச்சிக்க போறாங்க. உட்காரு. சரிம்மா. ஒரு பிளான் சக்சஸ். இப்போ நெக்ஸ்ட் பிளான் அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்ரீ நீ ஜாலியா டூருக்கு போலாண்டி. நோ ப்ராப்ளம். அடுத்த பிளானை எப்படியாவது சக்சஸ் பண்ணிடுவோம். உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இல்ல நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கா? யோ உனக்கு என்ன சொல்றது எனக்கு தெரியணும். மூஞ்ச பாரு. இந்த ஆளுக்கு எப்பதான் புரியும்னு தெரியணும். போயா. ஆடிய சுபி, நம்ம லைஃப்ல இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கவே நடக்காது. இது ஸ்ரீயால இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்ததே நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். நான் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காமா. மூஞ்ச மோகரியம் பாரு. ஏண்டா இப்ப அழகான பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு வரீங்க, உனக்கு ஒரு விதமான ஃபீல் ஆகலாம். அந்த ஃபீல் ஆகி நீ என்னை பார்த்து ரொமான்டிக்கா ஒரு லுக் விடணும். ஆனா இங்க என்னடா கம்ஃபர்டபுளா இருக்கா? கார்த்திக், எதிர்பாராதெல்லாம் நடக்குது. இவ்வளோத்துக்கு காரணம் ஸ்ரீதான்.
ஸ்ரீ, பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்களே, ரொம்ப கோவப்படுத்திட்டோமோ? சரி, போறதுக்குள்ளார எப்படியாவது சமாதானப்படுத்திடும். யோ என்னையா இப்ப எதுக்கு விசில் அடிச்சு கூப்பிட்ட? யோவா, ஏய் என்னடி வாயா போயாலாம் சொல்ற? வாசனை ரொம்ப அழகா கூப்பிட்டு இருந்தா, நீ அப்படியே கூப்பிடு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன என்ன சொன்னீங்க? ம், நீ என்ன பாசு பாசன்னு கூப்பிடுவேனா? அப்படியே கூப்பிடு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு நம்ம 2 பேரும் இப்படிதான் உட்காந்துட்டு வரணும். பேசுறதுக்கு எது இருந்தாலும் தாராளமா பேசலாம். ஏதாவது இருக்கா? சக்தி என்னாச்சு? வந்துட்டாங்களா? சீக்கிரமா டைம் ஆகுது. என்ன சக்தி எல்லாரும் ஏறிட்டாங்களா? இனி யாரும் ஏற வேண்டியது இல்லைல்ல? மேம், இதுக்கப்புறம் யாரும் ஏற வேண்டியதெல்லாம் எல்லாரும் ஏறிட்டாங்க. இதோட பஸ் எடுக்க வேண்டியதுதான். யாரும் வர வேண்டியதெல்லாம் வர வேண்டியவங்களாம் கூட்டிட்டு வந்தாச்சு. யாரையும் மிஸ் பண்ணலாம். அது சரி, நீங்களாம் வரதுக்குள்ள இங்கேயே டைம் ஆயிடும் போல இருக்கு. ஏய் பர்வீன், நீ எங்க போன இவ்வளவு நேரம்? ஏன் இவ்வளவு லேட்டா? சாரி மேம், ரெஸ்ட் ரூம் போனேன், அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேன் மேம், அது பஸ் எடுக்கிறதுக்குள்ள வந்துட்டேன்ல. சரி சரி, மாசம் மாசம் பேசிட்டு இருக்காதீங்க. சக்தி நீ போய் ஒரு சீட்ல உட்காரு. பர்வீன் நீங்க போய் ஒரு சீட்ல உட்காருங்க. ஓகே மேடம். ஓகே மேம். ஏய் பர்வீன் இங்க வா, உனக்காக இங்க சீட் பிடிச்சு வச்சிருக்கேன் மேம். இங்க வந்து உட்காருடி. சக்தி 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 நீ பர்வீன் இன்னும் என்னடி பார்த்துட்டு இருக்க? வா வந்து என் பக்கத்துல உட்காந்துக்க. சீனியரோட லுக்கே சரியில்லையே. எங்க ஷர்மி கூப்பிடா, ஆனா என்னன்னு கூட கண்டுக்கலையே. ஆனா நம்ம ஸ்ரீய வெச்சு கண்டு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. பர்வீன் நம்ம வேலையை கட்டிடுவோமா? சக்தி சக்தி இங்க இதுக்கு மேலாம் சீனியரை தவிக்க விடக்கூடாது. பர்வீன் உன் ஆட்டத்தை ஆரம்பி. ஷர்மி கொஞ்சம் நகரு, எனக்கு ஜெனரல் சீட் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அங்க உட்காந்துக்கிறேன். நகர் நகர். இல்ல பர்வீன், அது சக்தி. என்ன ஷர்மி, நான் என் ஃப்ரெண்ட் ஷர்மி கூட அவன் உட்காந்துக்கிட்டு இந்த 5-6 மணி நேரத்தை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரேன் தெரியுமா? நான் உன் பக்கத்துல உட்கார கூடாதா? பர்வீன் என் பக்கத்துல வாடி. ஏ ஸ்ரீ, நான் காலேஜ்ல முழுக்க முழுக்க உன் கூடவே இருக்கேன்ல, ஷர்மி கிட்ட பேசுறதே இல்லைல்ல. அதான் இந்த 5 to 6 hours ஷர்மி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நீ யாரையாவது கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்க. இந்த சீனியர் இருக்காருல்ல, சீனியர் பாவம் சீட்டு கிடைக்காம இருக்காரு. சீனியர் நீங்க இந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கங்க, நான் அந்த சீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். டீலிங் ஓகேவா சீனியர்? பாட்டி, நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு தெரியல, ஆனா எனக்கு ஃபேவரா பண்ற. என் மனசு எதை ஆசைப்பட்டதோ அத என் தங்கச்சி போல பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா பர்வீன். சீனியர் உங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்ப மாறிடுச்சுன்னு நான் நல்லாவே கெஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவை என் ஸ்ரீ சந்தோஷமா இருக்கணும். நீங்க கூட இருந்தா என் ஸ்ரீ கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. அதுக்காக இந்த பர்வீன் என்ன வேணாலும் பண்ணுவேன். பர்வீன் இல்லம்மா, நீ ஸ்ரீ பக்கத்துல உட்காரு. இல்ல சீனியர், நான் இன்னைக்கு ஷர்மி கூட தான் உட்காந்துட்டு வரணும். நானும் ஷர்மியும் நிறைய பேச வேண்டியது இருக்கு சீனியர். உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் கேர்ள்ஸ் விஷயம். நாங்க நிறைய பேச வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் சீனியர், நீங்க இதை தலையிடாதீங்க. மச்சி, அத சொல்றாங்கல்ல மச்சி, லேடிஸ் விஷயமாமா, அவங்க எதோ பேசணுமாமா, பேசிக்கிட்டு வரட்டும். நான் உட்கார போறேன். பர்வீன் நீ போமா, நீ போய் உட்காரு. அதுக்கு என்ன சீனியர், இந்த போய் உட்காந்துட்டா போகுது. இல்ல இல்ல அப்படியா ஆனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக சின்ன செம்பவள வாயழக இப்படியா தேரழக இல்ல அப்புறம் நான் என்ன சொல்ல மகனிக்க துணிச்சலுமில்லை, விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடியே உன பார்த்திட நான் அழகா இந்த அரடி ஆம்படையும் உடைக்கோலம்
கொஞ்ச நேரம் என் விழி எங்கும் பூக்காலம் உடல் கொதித்ததே உயிர் மிதந்ததே ஐயோ அது எனக்கு பிடித்ததடி சீ, நான் ஆசைப்படுறது எதுவும் நடக்க மாட்டேங்குது. சக்தி ஏன் கூட வருவான்னு பார்த்தா அந்த லூசு கூட. சீ, இல்ல இதை நான் நிரந்தரமா விட மாட்டேன். சக்தி ஏன் சக்தி எப்படி அவ பக்கத்துல? இல்ல இதை என்ன பார்க்கவே முடியல. சக்தி என்னால உன்னை விட முடியாது. சக்தி நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். இந்த ஷர்மி கூட மட்டும்தான் இருக்கணும். உன்னை அப்படிலாம் யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சக்தி ப்ளீஸ் என் கூட வந்துரு சக்தி. நான் உன்னை கண்டிப்பா என் பக்கத்துல வச்சுப்ப சக்தி. உன்னை யாருக்கு நான் விட மாட்டேன். ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது நீயும் நானும் லவ்வரா வரக்கூடாது. உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் நீ என் கூடவே இருக்க முடியும். நிரந்தரமா என் கூடவே இருக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றேன். சக்தி நீ எனக்கு தான் சக்தி. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா என்னில் விழும் மழை முகத்திற்கு கண்கள் ரெண்டு ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டியர்ஸ். நேற்று நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க. இப்போ பரவாயில்லம்மா, கோல்டு கொஞ்சம் கூட சரியாயிடுச்சு. இப்போ வாய்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. சாரி டியர்ஸ். ஆல்ரெடி கோல்டோட தான் நான் ஊருக்கு போயிருந்தேன். போன இடத்துல நமக்கும் சில பல ஆசைகள் இருக்கும் இல்லையா? வகை வகையாக ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம்ஸ்லாம் பார்த்த உடனே இந்த மாதிரி சும்மா வர முடியும். அதான் பலதரப்பட்ட ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீம்ஸை போட்டு டக்குன்னு தாக்கியாச்சு. தாக்குனதில் வந்தது தான் இந்த வேதனை. இப்போ ஓகே தான், சரியாயிடுச்சு. ஆமாம் டியர்ஸ், போகிற இடத்துல வாய் சும்மா இருக்குமா? அதான் ஐஸ்கிரீமு ஜூஸு அது இதுன்னு சாப்பிட்டாச்சு. ஏற்கனவே கோல்டு ப்ளஸ் இதுவும் ஆட் ஆனதும் இன்னும் ஹெவியாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் சாரி, நேற்றுக்கு தான் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ஓகேம்மா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், எல்லோரும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன சில டிப்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஆவி பிடிச்சிட்டேன், எல்லாமே பிடிச்சி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. ஓகே டியர்ஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிடுவோமா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், பயம் இல்லாமல் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் அதில் உட்காந்ததும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் படித்ததை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா எழுதுங்க. எதையும் மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. எந்த கொஸ்டின்ஸையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களுடைய டாட்டர் அஸ்வதி, அவங்க இன்னைக்கு 10th எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஓகே அஸ்வதிமா, நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க. நர்வஸ் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. படித்ததை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க டியர். ஓகே, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்டா. ஆல் தி பெஸ்ட் டார்லிங். ஆமாம் அஸ்வதிமா, நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோமா? சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் டியருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட் அஸ்வதி டியர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கேட்க சீரியஸும் பிரியமான சீரியஸும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லாம் பின் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ சுத்தமாக வியூஸ் போகலையா? அப்புறம் நான் லீவ் விடாமல் போடும்போது நமக்கு கண்டிப்பாக வியூஸ் போகாது. லீவ் விட்டு போட்டால் கண்டிப்பாக போகாது இல்லையா? அதனால நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஒரு வேலை நீங்கள் வேறு எதனா பெருசாக ஸ்டோரியில் எதிர்பார்க்குறீங்களா, என்னால் கொடுக்க முடியலையா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு சாரி சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் நேற்று கமெண்ட்லாம் அப்படி பின் பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர். அப்புறம் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ்.